கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். காணொளி வழியாக உங்களை நான் பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையில் இந்த ஆராதனை நேரத்தில் நாம் இல்லத்திலிருந்து கடவுளை துதிக்கும்படியாக போற்றும்படியாக கடவுள் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாடல்கள் வழியாகவும் திருவசனங்கள் வழியாகவும் செய்தியின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளோடு உறவாட, அன்பு செலுத்த, கடவுளை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை நாம் அன்றாடுவோம். கண்களை மூடி இருந்த இடத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது அந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இறைவா, சிறப்பாக இந்த ஓய்வு நாளில் காணொளி வழியாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் வழியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும் புகழ்ச்சி அடையவும், ஆண்டவரே நாங்கள் வாசிக்க போகிற திருவசனங்கள் வழியாக உம்முடைய வார்த்தை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற செய்தியின் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாகவும், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களின் வழியாக உம்மோடு நாங்கள் உறவாடவும், இன்னும் அதிகமாக உண்மையில் நாங்கள் தரித்திருக்கும்படியாக, என்னுடைய தேவைகளை கேட்கும்படியாக ஜெபம் அவசியமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுமையாக உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வாதத்திலும் இந்த ஆராதனை இறைமக்களுக்கு எப்பொழுதும் ஆசியுள்ள ஆராதனையாக அமைய அருள் தாரும். மீட்பிரேசின் வழியாக கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து இல்லங்களில் இந்த தந்தேன் என்ன இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தந்தேன் என்னே இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னே இயேசுவே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கி அருளும். தந்தே என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து, அந்தேனை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உலகோர் என்னை நேரோக்கி பலமாயுதம் செய்திடுதோம். நலமாய் சர்வ ஆயுதம் போடு நாடினத்தேனில் நாதவெல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுதம் போடு நானிலத்தேனில் நாதவெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கொடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவரே அடியேனோமில் அமர செய்திடும். அஷ்டத்திற்கும் ஆளும் தேவரே அடியேனோமில்
உமக்கே. துதிப்பாடலாக கடவுளை நாம் ஆராதிக்கின்றவாறு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 121 தாவீதரசன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கிணங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உதவி வரும் கண்மலை நோக்கி பாருங்கள். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்குகிறார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். காலை மாலை ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோமாக. கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவளை எவ்வளவு வேணும் இருளிலே அவர் ஒளிர்க்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளும் இந்த வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போன் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவர் உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். முழங்கால் படிட்டு நம்மையும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படைகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவின் பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தி நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். அன்று வாரத்தில் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்ததாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்ததாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உரித்ததாகுக. ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாக இருப்போம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நம்மை ஆண்டவர் சிறு வயதிலிருந்து நம்மை பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். ஒருபோது நாம் கைவிட மாட்டோம். ஆண்டுடைய கரங்களில் இருக்கிறனாலே நம்மை அவர் விட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனோ நானே. வழியும் சத்தியமும் ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவகிரீடம் உனக்கு தருவேன், ஜீவகிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அடியேன் பகிர இருக்கின்றேன். என்னோடு நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தையாக, ஆசியளிக்கின்ற வார்த்தையாக, அன்பின் வார்த்தையாக அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் மீட்பிரேசின் வழியாய் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்முடைய சென்னை பேராயத்தின் வழியாக நம்முடைய பேராயம் முழுவதுமாக அனுசரிக்கப்படுகின்ற தலைப்பு அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன்ஸ் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காணொளி வழியாக தான் இந்த செய்தி நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் நம்முடைய பேராயத்தின் வழியாக 3 குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமறை பாடமாக. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய முதல் பகுதியாகவும், 2வது பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3வது நற்செய்தி பாடமாக யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த அருமையான நாளில் நற்செய்தி பாடத்தை மட்டும் நாம் வாசித்திருக்கிறோம். நேரம் இல்லாததுனால மற்ற திருமறை பாடங்கள் நாம் படிக்க முடியாவிட்டாலும் அதை குறித்துதான தகவல்களை, செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்றைய நாளில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக, புத்தகமாக, ஒரு தீர்க்க தரிசன நூலாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூல் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. அதனுடைய பின்னணியத்தை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாட்களில் 3 குறிப்புகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படும். முதலாவது வாழ்வளிக்கும் அருட்பணியின் அழைப்பு. வாழ்வளிக்கும் அருட்பணியின் அழைப்பு. 2வது குறிப்பை நாம் கவனிக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்பணி ஆர் தெரிவு செய்யப்பட்ட திருப்பணி. 3வது குறிப்பை காணுகின்ற போது அச்சத்தை நீக்கி அமைதியை தரும் திருப்பணி. அச்சத்தை நீக்கி அமைதியை தரும் திருப்பணி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அருட்பணி என்று சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய மனதிற்கு நிற்பவை ஆதி திருச்சபையில் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த மகத்தான பணிகளை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்து அவர்களை நன்னெறியிலும் ஒழுக்கத்திலும் எல்லா நிலையிலும் அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அநேக திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள், சுகமாக்கும் பணிகளை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நன்மை செய்திருக்கிறார்கள், அநேக வளங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். திருமறையில் அநேக இடங்களில் நாம் காணுகின்றோம்.
எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் பகிர்ந்தளித்ததை நாம் திருமறை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். எல்லாரும் அன்புடையவர்களாக, நட்புள்ளவர்களாக, சிறந்த ஐக்கியத்தில், அன்பில் மிக அதிகமாக அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் அநேக விசுவாசிகள் ஆத்துமாக்களை சேர்ந்த வண்ணம் இருந்தது நாம் ஆதி திருச்சபையின் ஊழியங்களில் காண முடிகின்றது. இந்த அருட்பணி என்று சொல்லுகின்ற போது அநேக கொரிந்து, தெசலோனிக்க, பிலிப்பு, ஏதேன்ஸ், எபேசு போன்ற இடங்களெல்லாம், அவர்கள் ரோமாபுரி இடம் போன்ற இடங்களெல்லாம் திருப்பணி செய்து அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்தி கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கின்றார்கள். ஆகவே திருப்பணி என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அழைப்பின் வெளிப்பாடாக அல்லது அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த 3 குறிப்புகளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வாழ்வளிக்கும் அருட்பணியின் அழைப்பு. ஏற்கனவே நான் சொன்னதை போன்று பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமானது எசேக்கியேல் நூல். அந்த நூலை கவனிக்கின்ற பொழுது எருசலேம் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின்பும் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி நூல் நமக்கு மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஒருவேளை மக்கள், எருசலேம் மக்கள் அங்கு பாபிலோன் தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்ட போது 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். எருசலேமில் எஞ்சி இருந்தோருக்கும் ஆண்டவராகிய வார்த்தையை இந்த எசேக்கியேல் எடுத்துரைக்கின்றார். வாழ்வை இழந்திருக்கின்ற, உரிமை இழந்திருக்கின்ற, உடைமைகளை இழந்திருக்கின்ற, எல்லா உறவுகளை இழந்திருக்கின்ற, உதாசீனப்படுத்தப்பட்ட மக்களாக, இழிவுபடுத்தப்பட்ட இறை மக்களாக, தன்னுடைய வாழ்வின் கடைநிலையில் இருந்தவர்களாக, வாழ்வையே ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த 34ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை, கடவுள் இஸ்ரவேலை மேய்ப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்களாகிய அவருடைய ஊழியக்காரர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அங்கு அவர் திருத்துகின்றதை நாம் காணுகின்றோம். குறிப்பாக சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை குறித்து ஆண்டவர் அங்கு உரைக்கின்றார். ஒரு அறைகூவல் விடுகிறார், செல்ஃபிஷ் லைஃப். அங்கு மெய்ப்பர்கள் அல்லது ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துகிறவர்கள் ஒரு சுயநலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அடியார்கள் ஒரு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கண்டிக்கிறவராக இருக்கின்றார். இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம். எசேக்கியேல் 34 பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் ஆயர்கள் என்று சொல்லி ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் காணுகின்ற போது அவர்கள் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆகிய மந்தைகளை அவர்கள் வழிநடத்தினார்கள் என்பதை மிக தெளிவாக இங்கு 1 முதல் 6 முடிய அந்த வசனங்களில் நாம் காணுகின்றோம். அதில் குறிப்பாக எழுதப்பட்ட, மந்தையை மேய்க்காமல் மாறாக எது கிடைக்கிறதோ அதை மட்டும் நாடுகிறீர்கள், அது சிறந்த வாழ்க்கை அல்ல. மெய்ப்பர்கள் மக்களை போஷிக்க இருக்க வேண்டும், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் ஒரு அறைகூவலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவர்களுக்கு கட்டுப்போடவில்லை, வாழ்விழந்த வழி தப்பிய அந்த ஆடுகளுக்கு நீங்கள் மீண்டும் அழைக்க தவறிவிட்டீர்கள், காணாமல் போனவற்றை தேடவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்தியில் அல்லது தன்னுடைய ஓமையில் கூட சொல்வார், ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்கிறது, அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது, மீதி 99 ஆடுகள் இருக்கும். அவை இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டை தேடி சென்று கண்டுபிடிக்கின்ற ஒரு மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அது மாத்திரமல்லாமல் அங்கு அந்த ஆடுகளை கொடுமையாக நடத்துவதும், வன்முறையில் நடத்தினீர்கள் என்று சொல்லி அங்கு ஒரு அறைகூவலை விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த போது கூட அவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போன்று இருக்கிறார்கள் என்று சொல்லி
அங்கு வேதத்தில் நாம் காணுகின்றோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது அங்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் காணுகின்றோம். இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிஸ்கேனு என்று பெயரால் அழைக்கப்படும் ஆண்டவரே நமது நீதி என்று சொல்லி அர்த்தம். யாவே சிட்கேனு என்று சொன்னால் ஆண்டவரே என் நீதி என்று, நமது நீதி என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கு இந்த 25வது வசனத்தை பார்க்கின்றபோது 34 அதிகாரம் 25வது வசனத்தை காணுகின்ற பொழுது, எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும், பாதுகாப்பாய் வாழும் அல்லது வாழும் உறங்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்த முதல் குறிப்பு நமக்கு சொல்லுகின்ற உண்மை, வாழ்வழிக்கும் அருட்பணி அல்லது வாழ்வழிக்கும் திருப்பணிக்கு ஒரு அழைப்பை இங்கு காணுகின்றோம். எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது இந்த பகுதியில் அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் இந்த மக்களுக்கு வைத்து சென்றிருக்கின்றார். குறிப்பாக 6வது வசனத்தை பார்க்கின்ற போது, அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் மழையை வர செய்வேன், அவர்கள் ஆசி மழையாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிளெஸ்ஸிங், கடவுள் அந்த ஒன்றும் இல்லாமல் அடிமைகளாக இருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஆசியை வழங்குகிறார். ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி மெய்ப்பர்களையும் அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை கொடுத்தேன். ஆனாலும் அந்த மக்கள் சரியான முறையில் அவர்களை வழிநடத்த மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நானே ஆசி வழங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசி வழங்குகிறவராக இருக்கின்றார். ஆசி மழையாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 26ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஏசாயா 56 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது அதில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிக்கும் மற்ற பலிகளுக்கும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்கள், இங்கும் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். இன்றைக்கி நாம் இருக்கிற இடம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நம் இல்லம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லம். நம் இல்லம் இனம் கடவுளுக்கு சொந்தமான ஒன்று. அது மாத்திரமல்லாமல் இது ஆண்டவர் தங்குகிற இடமாக, இது எல்லா மக்களுக்கு உரிமையான இடமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். வாழ்வழிக்கும் கடவுளை நாம் வைத்திருக்கின்றோம். அடுத்தது இந்த பகுதியில் பார்க்கின்ற போது, எசேக்கியேல் புத்தகத்தில் அடிமைகளாக இருக்கின்ற அவருடைய வாழ்வில் ஆண்டவர் எல்லாமாக இருந்து அவருடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கின்றார். அந்த மக்களை சிறப்பாக வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 27வது வசனத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு நிலங்களை கொடுக்கின்றார், அந்த வயல்வெளியை கொடுத்து மரங்களை கொடுக்கின்றார், கனிகளை கொடுக்கின்றார், நல்ல விளைச்சலை கொடுக்கின்றார், நல்ல பாதுகாப்பை கொடுக்கின்றார். இனி அவர்களுக்கு ஒரு அடிமைதனமும் இல்லை என்று சொல்லுகின்றார். நானே அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்குறுதி சொல்லியிருக்கிறார். ஒரு காரியத்தை மட்டும் நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 27ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு, நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆண்டுடைய கட்டளைகளை மறந்திருக்கிறார்கள். வேதத்தில் அடிக்கடி வருகின்ற 34ஆம் அதிகாரம் மட்டுமல்ல, எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் அந்த மக்களை வெறுக்கிறார். ஏன்? அவர்களை நேசிக்கிறார், அவருடைய செயல்களை வெறுக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன, நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் அவர்கள் ஐடல் வொர்ஷிப் என்று சொல்லப்படுகிற விக்கிரக வணக்கத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள், பாவங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஐடல் வொர்ஷிப், சின். அது மட்டும் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று தவறு செய்கிறார்கள். தவறான வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். கடவுள் விரும்பாத காரியங்களை செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஆண்டவர். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு ஆண்டவரை நாம்
மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை தூங்குகின்ற போதும் செயல்படுகின்ற போதும் அவரே எல்லாமாக இருக்கிறார். வாழ்வளிக்கிறார். வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வளிக்கிறார். ஒளி இழந்த மக்களுக்கு ஒளியை கொடுக்கிறார். வழி இழந்த மக்களுக்கு வழியை காண்பிக்கிறார். செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் வழிநடத்தி செல்லுகிறார் என்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மையாக இருக்கின்றது. அன்புக்குரிய தொடர்ந்து இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது, இனி ஒருபோதும் உங்களை துஷ்ட விலங்குகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள், அழிவுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது, நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு எடுத்துரைக்கிறார். எழுதப்பட்டிருக்குது பாருங்க, எந்தவித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாப்பாய் நீங்கள் வாழ்வீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒருபோதும் பஞ்சம் வராது. பசியோ பஞ்சமோ உங்களை ஒருபோதும் அணுகாது. ஏனென்று சொன்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் இஸ்ரவேல் மக்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் யார்? நாம் எல்லாரும் இஸ்ரவேல் மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனது பிரியமானவர்களே, கடைசியாக சொல்லுகின்றார், நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன். சங்கீதம் 100 அந்த வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது 100வது சங்கீதம் 3வது வசனத்தை படிக்கின்ற போது, நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தையை மெய்ப்பனாகிய தாவீது அவருடைய சங்கீத புத்தகத்தில் எழுதுகிறார். எனது பிரியமானவர்களே, வாழ்விழந்த அல்லது வாழ்வளிக்கும் அருட்பணியின் அழைப்பு அல்லது திருப்பணியின் அழைப்பாக இந்த முதல் பகுதி நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, இங்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாம் இல்லங்களை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அந்த பகுதி கூட இன்றைக்கு நமக்கு பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாக இருக்கிறது. நீங்கள் இல்லங்களில் இருந்தால் ஒரு அந்த திருமறையை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அதில் பேதுரு அவர்கள் ஆண்டவருடைய சீடனாக இருக்கின்றார். ஆண்டவரை மறுதலித்து சீடனாக இருக்கின்றார். ஆண்டவர் அவருடைய ஊழியங்களில் எல்லா இடத்திலும் அவரை முன்வைக்கின்றவராக இருக்கின்றார். சில நேரங்களில் அவரை அன்போடு அழைத்து செல்லுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பரலோகத்தின் சாவியை உன்னிடத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அங்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீடனாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சீடன் பேதுரு அவர்கள் இந்த திருமுகத்தை எழுதுகிறார். அதில் அங்கே என்ன சூழ்நிலையில் எழுதப்படுகிறது என்று சொன்னால், சிதறடிக்கப்பட்ட மக்களாக, தற்காலிக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்கு பேதுரு அடிகளார் எழுதுகிறார். உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் அருளும் அதிகமாக பெருகட்டும். இயேசு கிறிஸ்துக்குள் கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சிதறடிக்கப்பட்ட நீங்கள் அல்லது தூரமாக சென்ற நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், பக்கத்தில், அருகில் உடன் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பேதுரு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது தான் எழுதப்படுகிற இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் காணுகின்றோம். அதில் இந்த கற்களை குறித்து எழுதப்பட்டு, ஸ்டோன், அநேக கற்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் படிக்கின்ற போது, உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. பாருங்க, தூரம் தள்ளப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட, தற்காலிக டெம்பரவரி சிட்டிசனாக இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் லிவிங் ஸ்டோன், உயர்ந்த கல், உயிருள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு மையப்படுத்துகிறது. பேதுரு சொல்கிறார், ஒருவேளை நாம் எல்லாரும் சாதாரண மக்கள், ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து உயிருள்ள கல், அவர்தான் உதறி தள்ளப்பட்ட கல், அவர்தான் விலை மதிக்க முடியாத கல், அவர்தான் தலைக்கு மூளைக்கல். இப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த
நிகழ்வை முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை பேதுரு அவர்கள் இங்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த பகுதியில் நாம் காணும் சங்கீதம் 118 22வது வசனத்தில் தாவீது அரசன் சொல்லுகின்றார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. சங்கீதம் 118:22. அதே போன்று லூக்கா 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கொடிய குத்தகைக்கார ஊமையை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் எஜமானாகிய கடவுள் பணியாளரை அனுப்புகிறார், அவரை துன்புறுத்துகிறார்கள். வேறொரு பணியாளரை அனுப்புகிறார், அவரை துன்புறுத்துகிறார்கள். வேறொரு பணியாளரை அனுப்புகிறார், அவரையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். இறுதியாக அவருடைய சொந்த மகனையே இயேசுவை அனுப்புகிறார், அவரை துன்புறுத்துகிறார்கள், அவரை அடித்து கொலை செய்கிறார்கள், சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அவர் அங்கு ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. எனது அன்புக்குரிய இறை மக்களே, சங்கீதம் 4:11 பார்க்கின்ற போது உதாசீனப்படுத்தப்பட்ட கல்லை அங்கு குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கின்ற போது கூட அப்படிப்பட்ட வார்த்தையை இங்கு காணுகின்றோம். 7வது வசனத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கு நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முதன்மையான கல்லாக, மூளைக்கல்லாக, விலையுயர்ந்த கல்லாக, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த கல்லாக இருக்கின்றார். அந்த கல்லை நாம் எப்பொழுதும் உதாசீனப்படுத்தாமல் உயர்வான நிலைக்கு நாம் வைத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். லிவிங் ஸ்டோன், ஜீசஸ் இஸ் அவர் லிவிங் ஸ்டோன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் அவர் உயிருள்ள கல்லாக இருந்து கொண்டு அவரை நாம் தேடவில்லை என்றால் நாம் உயிரற்றவர்களாக மாறிவிடுவோம். இந்த பேதுரு அடிகளார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகின்றார். என்னுடைய வாழ்க்கை தூரம் போனப்பட்ட கல்லாக இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வின் உயர்ந்த கல்லாக இருக்கின்றார், அவருக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பணி அல்லது கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட திருப்பணி என்று சொல்லுகின்ற போது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு அந்த திருப்பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த உண்மையான பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த உயர்வான பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த உண்மையான பணியாளர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்கு பேதுரு அவர்கள் தன் நிலைமையை உணர்ந்து ஆண்டவரை இங்கு மையப்படுத்துகிறதை நாம் காணுகிறோம். ஒருவேளை தூரம் தள்ளப்பட்ட அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, chosen generation. You are all chosen generation. We are all chosen generation. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம், ஒரு விசுவாசிகளாக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் இல்லை. நம்மை மட்டும் கடவுள் தெரிவு செய்திருக்கிறார். We are all chosen by God. கடவுள் மூலமாக நாம் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதன் பிறகு பார்க்கின்ற போது we are all royal priesthood. நாம் எல்லாரும் அரச குருக்களின் கூட்டத்தினர். ராயல் priesthood. நம்ம எல்லாரும் கௌரவமிக்க மக்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெருமை வருது பாருங்க. ஐ எம் a son of God. நான் கடவுளுடைய மகன். we are all children of God. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை சொல்லுகின்ற போதே we are all daughters of God. கடவுளுடைய மகள்கள், மகன்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அரச குருக்களின் கூட்டத்தினர். அடுத்தது பார்க்கின்ற போது, எப்பா நீங்கள் எல்லாம் பாவம் செய்து அழுக்கானவர்களாக மாறிவிட்டீங்க, உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி தூய மக்கள் என்று நான் தான் சொன்னேன். ஹோலி நேஷன். இங்கே பேதுரு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லாரும் தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்து, அவரது உரிமை சொத்து.
யூ ஆர் ஆல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட். கடவுளுடைய சொத்துக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய சொத்து யார்? கடவுள். எனக்கு கேரண்டி யார்? கடவுள். என் வாழ்க்கை கொடுத்தவர் யார்? கடவுள். அவர்தான் எனக்கு எல்லாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறவா, எதற்காக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக உங்களை நான் ஆசாரிய கூட்டம் என்று அழைத்தேன்? என்னுடைய ஆசாரிய பணி செய்ய. எதற்கு நான் ராஜரீக அரச குருக்களின் கூட்டத்தினர் என்று சொன்னேன்? என்னுடைய திருப்பணிகளை செய்வதற்கு. நீங்கள் எல்லாரும் என்னுடைய பணியாளர்கள். நான் முதன்மையானவனின் பணியாளர் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் உங்களை நான் இருளில் இருந்து ஒளிக்கு வரவழைத்தேன். இருளான வாழ்க்கையிலிருந்து, இருளான சூழ்நிலையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து உங்களை நான் அழைத்தேன். எதற்காக? என்னுடைய ஒளியை காண்பிக்க, என்னுடைய ஒளியை எடுத்து சொல்ல, என்னுடைய ஒளியை பிரகாசிக்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நானே உலகத்தின் ஒளி ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேல் உங்களுக்கு இருள் இல்லை. இருளிலிருந்து உங்களை அந்தகாரத்தினின்று உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நான் வரவழைத்தேன். நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் மேன்மை மிக்க செயல்களை அறிவிக்க உங்களை நான் அழைத்தேன். இந்த ஆண்டவருடைய திருப்பணி என்பது சாதாரண ஒரு பணி அல்ல. இது ஒரு அறிவிக்கின்ற பணியாக, கிறிஸ்துவை மீட்பர், இரட்சகர், விடுவிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், உங்களுக்காக வந்தவர் என்பதை அறிவிக்கின்ற பணியாக இருக்கின்றது. இந்த 10வது வசனம் 1 பேதுரு 2:10 பார்க்கிறோம். முன்பு நீங்கள் ஒரு மக்களாய் இருக்கவில்லை. உங்களுக்கு பெயர் கிடையாது, புகழ் கிடையாது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் யாரோ? ஆனால் இப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீர்கள். எசேக்கியேல் புத்தகத்திலோடு பார்க்கிறோம். அடிமைகளாக இருந்த அந்த மக்கள் ஆண்டவருடைய அழைப்பிலே, ஆண்டவருடைய திட்டத்தினாலே மீட்கப்பட்டு அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக, நீங்கள் என் ஜனம், நான் உன் கடவுள் என்று, உங்கள் கடவுள் என்று சொல்லுகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இப்பொழுது கடவுளுடைய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 2வது குறிப்பு, கடவுள் இந்த உலகத்தில் நம்மை அழைத்ததன் நோக்கம், அருட்பணி வெளிப்பாடாகிய கிறிஸ்துவின் அழைப்பின் நோக்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பணிக்கென்று நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 3வது குறிப்பை பார்க்கின்ற போது, அச்சத்திலிருந்து நீக்கும் அமைதியின் திருப்பணி. அச்சத்திலிருந்து நீக்கி நமக்கு அமைதியை அளிக்கும் திருப்பணியாக நாம் திருமறையில் காணுகின்றோம். இன்றைக்கு வாசித்த அந்த 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 முடிய பார்க்கின்ற போது, அங்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சீடர்கள் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள், துணிச்சலோடு இருக்க வேண்டியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளோடு இருக்க வேண்டியவர்கள் இங்கே ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய வாழ்விற்கு ஏதாகிலும் அழிவு ஏற்பட்டு விடுமோ, பாதிப்பு வந்து விடுமோ என்ற நோக்கத்தோடு தன் ஜீவனை காக்க அவர்கள் அங்கு மூடப்பட்ட அறையில் இருக்கிறார்கள். இங்கே படிக்கிறோம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில், அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். பயந்து நடுங்கிக் கொண்டு கதவுகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் யோவான் 9ஆம் அதிகாரம் 22 பார்க்கின்ற போது கூட அங்கும் இந்த யூதர்களுக்கு பயந்து இருக்கின்ற சம்பவத்தை இந்த வசனத்தில் காணுகிறோம். ஏன் அவர்களுக்கு பயப்பட வேண்டும்? அப்படிதான் கடவுளுக்காக உயிர் போனா என்ன என்பதை அவர்கள் யோசிக்கவில்லை. மக்கள் யூதர்களுக்கு அஞ்சுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பயந்தார்கள். தொழுகை கூடத்திலிருந்து அவர்களை இழுத்து சென்று பல்வேறு விதமான கொடுமைக்குள்ளாக மாற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரம் பார்வையற்ற மனிதனுடைய சம்பவத்தை நாம் காணுகின்றோம். அதில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த 22வது வசனத்தை நான் படிக்கிறேன். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும்
தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கு பிறவிலேயே பார்வையற்று மனிதனை கடவுள் குணப்படுத்துகிறார். அந்த மனிதனுடைய பெற்றோர்களை இங்கு இருக்கின்ற அநேகர் சதுசேயர், பரிசேயர், வேதப்பாரகர் எல்லாம் அவர்களை துன்புறுத்துகிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே யூதர்களுக்கு அஞ்சு இந்த சீடர்களும் அந்த அரைக்கதை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கின்ற போது, யோவான் 19:38வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, அங்கு அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர் அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கி நாம் பயப்படுகிறோம். அநேக சூழ்நிலையில் நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கூட இந்த பயந்து கொண்டிருக்கின்ற இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மூடப்பட்ட கதவுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கின்றார். இயேசு அங்கு வந்து அவர் நடுவில் நிற்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மூடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், மூடப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம் மத்தியில் நிற்கிறவராக இருக்கின்றார். அந்த மூன்றாவது குறிப்பு நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்னான்னு சொன்னால், அச்சத்தை நீக்கி அமைதியை தரும் திருப்பணியாக நாம் காணுகின்றோம். இந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு கடவுள் அமைதியை கொடுக்கிறார். அமைதி அப்படின்னு சொல்லுகின்ற போதே நாம் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நலம் அல்லது சிறப்புள்ள வாழ்க்கை அல்லது முழுமையான வாழ்க்கை அல்லது நல்வாழ்வு, பரிபூரண வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, நிறைவாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் ஷாலோம். ஷாலோம் என்ற கிரேக்கு பதம் அமைதி என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்களுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய காயங்களை காட்டுகின்ற ஒரு இயேசுவை காணுகின்றோம். வெளிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காயங்கள் இருக்கிறது, அநேக வேதனைகள் இருக்கிறது, அநேக துன்பங்கள் இருக்கிறது. மற்றவரிடத்தில் நாம் சொல்லுகின்ற போது இயேசுவை போன்று நாம் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு அதை காண்பித்தாரோ, நம்முடைய காயங்களை கூட பிறருக்கு நாம் காண்பிக்க, நம்முடைய இருதயத்தின் காயத்தை இயேசுவினிடத்தில் நாம் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்தையினிடத்தில் நாம் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் இந்த பகுதியில் சொல்லுகின்ற உண்மை, அதை பார்த்ததுனால இயேசுவை அந்த அறையில் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர் இருக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என் அறையில் இருக்கிறார், என்னோடு பேசுகிறார், என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். நான் அவரை பார்க்கிறேன், நான் அவரோடு பேசுகிறேன், என்னுடைய குறைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லப் போகிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்வை அவர் மாற்றப் போகிறார், என்னுடைய அச்சத்திலிருந்து எனக்கு அமைதியை தரப்போகிறார். இன்றைக்கு நம்மை சுற்றி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதி இன்றைக்கி எத்தனை மக்களை அழிவிற்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது, அச்சத்திற்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது, பயத்திற்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட இறைவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு அமைதி. இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இல்லங்களில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்திற்கு மருந்தாக அந்த அமைதியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரும் பயத்தை உண்டாக்குகின்ற நாட்களாக தான் இருக்கிறது. எல்லாரும் இன்றைக்கி பயந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார் 21வது வசனத்தில், அவர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி, சந்தோஷம், சமாதானம், செழுமை, நிறைவாழ்வு, பரிபூரண வாழ்வு எல்லாம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனது அன்புக்குரிய இறைமக்களே, இந்த பகுதியில் காணுகின்ற போது இறுதியாக 2 காரியங்களை பார்க்கிறோம், 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, இங்கு அமைதி கொடுத்த ஆண்டவர் அனுப்புகிறவராகவும் இருக்கிறார். என்னுடைய ஊழியத்திற்கு உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லுகிறார், தந்தை என்னை அனுப்பினது போன்று
நானும் உங்களை அனுப்புகிறேன். யோவான் 17:18 வசனம் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். மத்தேயு 10 சொல்லுகிறார். எங்கு அனுப்புகிறார்? எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் முன்குறித்திருக்கிறார். 10:5-7 பார்க்கின்ற போது ஒரு இடத்தை அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். 10:5-7 பார்க்கின்ற பொழுது, அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரின் எப்பகுதியிலும் செல்ல வேண்டாம், சமாரியர் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் என்றெல்லாம் சில குறிப்புகளை அவர் சொல்லி அனுப்புகிறார். யாரிடம் அனுப்புகிறார்? 8:9 பார்க்கின்றோம். நலம் குன்றியவரிடத்தில் அனுப்புகிறார் குணமாக்க, இறந்தோர் இழப்பில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அனுப்புகிறார், தொழுநோயாளரை நலமாக்க அனுப்புகிறார், பேய்களை பிசாசுகளை துரத்துவதற்கு அனுப்புகிறார், ஆண்டவருடைய ஆசியை கொடுக்க அனுப்புகிறார். அடுத்தபடியாக காணுகின்ற போது எப்படி போக வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் பொன் வெள்ளி செப்பு காசுகளை எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுரை சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் சுயமதிப்பு உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு திருப்பணியாளருக்கு சுயமதிப்பு தேவை. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டும். ஒருத்தர் வீட்டுக்கு போங்க, அவங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கிருங்க, இல்லைன்னா அவங்களுடைய கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவராகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் நீங்கள் அறிவித்தவருக்கு செவிசாய்க்காமல் இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிடுங்கள் என்று ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கூட விசேஷமாக இந்த ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, வாழ்வளிக்கின்ற இந்த திருப்பணிகளை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்கின்ற போது உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அசைப்போடும் என்று நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பை நான் சொன்னேன், வாழ்வளிக்கும் திருப்பணியின் அழைப்பு. இரண்டாவது குறிப்பை நான் பகிர்ந்தளித்தேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பணி. மூன்றாவது குறிப்பு, அச்சத்திலிருந்து நமக்கு அமைதியை தருகின்ற திருப்பணியாக இருக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை ஊதி அனுப்பி ஆண்டவருடைய சேவை செய்ய, பணி செய்ய நம்மை அனுப்புகிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் வல்லமை கனமும் என்றென்றும் உரியதாகட்டும். ஆமேன். ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்டு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, அந்த அருமையான ஓய்வு நாள் காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். வாழ்வளிக்கின்ற திருப்பணி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பணி எங்களுக்கு நீர் அளித்திருக்கிறீர். சிறப்பாக அச்சத்திலிருந்து எங்களுக்கு அமைதியை கொடுக்கின்ற திருப்பணி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைக்கிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம்மையும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேராக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமர் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்றை வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாருக்கு பரிசு சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் சேகரத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்கள் அதை படிப்பார்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். ஆன்லைன் காணொளி மூலமாக இறை செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் காணொளி மூலம் அறிவித்தபடி பல இறைமக்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்துவிட்டு இம்மாத சந்தா காணிக்கைகளை பெட்டியில் போட்டு சென்றிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. முடிந்தவர்கள் நீங்களும் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்துவிட்டு இறையாசியை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருச்சபையார் கோவிட்-19க்காக ஜெபிக்கவும், நம்முடைய திருச்சபையார் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தாங்கள் அவர்களுக்காக இல்லங்களில் இருந்தபடி நீங்கள் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சென்னை பேராய விடுதிகள் வாரிய மாணவர் சேர்க்கை
2020-2021 நடைபெற உள்ளது. சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, சிஎஸ்ஐ சில்வர் நர்சரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியர்கள் மட்டுமே விடுதி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அதனுடைய அப்ளிகேஷன் விலை ரூபாய் 50. பூர்த்தி செய்யப்பட்ட அப்ளிகேஷன் 20/5/2021 அன்று பேராய விடுதி வாரியத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். 2020-21 ஆண்டுக்கான சந்தா கவர் செலுத்தாதவர்கள் இந்த வாரத்திற்குள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் வந்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் 2021-2022 ஆண்டுக்கான புதிய சந்தா கவர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு வசதியாயிருக்கும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காண்பவர்கள்: இன்று திரு டி ஜான்சன், எஸ் அலெக்சாண்டர், ஆர் ரமேஷ், ஏ சேகரன், ஜே இமானுவேல், எஸ் தேவன், ஏஞ்சல் ராஜகுமாரி, டாக்டர் மிஸ்டர் பிரேமா சாலமோன், குளோரி வசந்த ரூபி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜி ஜேம்ஸ். 10/5 திங்களன்று மிஸ்டர் வி குணசேகர், ஜே ஸ்டாலின், கம்ஃபர்டர் ஜெயகரன், எஸ் ஜோசப், எஸ் குமார், ஆர் சஞ்சய், பி ரகுநாத், மிஸ்ஸஸ் ஏ சலோமி ஆமோஸ், கிரேசி அருள்தாஸ், சுலோச்சனா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ ராஜாதாஸ், வினோலியா வரசெல்வி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் விஜயமாணிக்கம், விக்டோரியா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கே அருள்ராஜ், மிஸ்டர் எஸ் பிரவீன் சாமியல், மிஸ்டர் வி சேகர். 11/5 செவ்வாய்க்கிழமை அன்று மிஸ்டர் ரூபன் பெஞ்சமின், சாராள் மேரி, மிஸ்டர் ராதா சாமியல், ஜெசிகா, மிஸ்டர் எம் மோகன்ராஜ், மிஸ்ஸஸ் விஜயசெல்வி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கமலநாதன், மிஸ்டர் லில்லி திரேசா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் அருண்குமார் சாமியல், வி ஸ்டாலின், அருண் பிரபுதாஸ், சனா மிஸ்டர் ஏ வேதநாயகம், அபிஷேக் ராஜ், சனா மிஸ்டர் ஜி செல்வராஜ், ஜேசன், சனா மிஸ்டர் சாலமோன், மிஸ்டர் ஜாய்ஸ் ராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பினு பாஸ்கர். 12/5 புதன்கிழமை அன்று மிஸ்டர் சதீஷ்குமார், தீபக்ராஜ், சனா மிஸ்டர் சுரேஷ் ராஜ், மிஸ்டர் அண்ணாதுரை, மிஸ்டர் பிரசாத், ஏ ஷாலினி, டாக்டர் மிஸ்டர் என் ஆனந்தன், மிஸ்டர் ஏஞ்சலின் மிரினாளினி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பிரவீன் சாமியல். 13/5 வியாழக்கிழமை அன்று மிஸ்டர் ஏ அமிர்தராஜ், மிஸ்டர் தெபோரால் சாந்தி, மிஸ்டர் பி சத்யநாதன், மிஸ்டர் வி சாமுவேல் வில்வராஜன் விக்டர், மிஸ்டர் மெட்டில்டா லிசி விக்டர், மிஸ்டர் எஸ் வையத் அரசி, ஒய்ஃப் ஆஃப் கல்யாணகுமார், பால் பிரியராஜ், மிஸ் எஸ் க்ளோரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சுகுணகுமார், கேத்தரின் செல்ஸ், டாக்டர் மிஸ்டர் மைக்கேல் ராஜ், ஒய் ஏஞ்சல், டாக்டர் மிஸ்டர் ஏசுபாதம், மெர்சி ராணி, டாக்டர் மிஸ்டர் அசோக்குமார், ஜாஷுவா பால், ஜோர்டான் பால், ஷாலோம் க்ளோரி. 14/5 வெள்ளிக்கிழமை அன்று ஆல்பர்ட் பிரேமகுமார், மிஸ்டர் எஸ் அற்புதராஜ், சனா மிஸ்டர் எஸ் சைமன்தாஸ், டி காலேப் சாம்ராஜ், சனா மிஸ்டர் கென்னடி துரை, எஸ் அக்ஷயா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் ராஜ், ஆபேல் ஜாய்சன், சனா மிஸ்டர் கிதியோன் சக்கரவர்த்தி, ஆர் பூஜா, டாக்டர் மிஸ்டர் ராஜசேகர், இமானுவேல், சனா மிஸ்டர் ரகு ராபின், அசோக் டேனியல், சனா சாம் ஜஸ்டின். 15/5 சனிக்கிழமை அன்று மிஸ்ஸஸ் அம்மு பிரியதர்ஷினி, ஒய்ஃப் மிஸ் டார்வின் லாய்ட், எம் ஃப்ளாரன்ஸ் வச்சலா, டாக்டர் மிஸ் அருள்மணி, மிஸ்ஸஸ் சந்திரா ஜபகுமாரி, ஆர் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் எம் தமிழ்ச்செல்வி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ் ஜான் மதிவாணன், எம் சாமுவேல் தேவகுமார், பால் தட்சிணாமூர்த்தி, பால் விஜயகுமார், இ காட்சன், மிஸ்ஸஸ் எம்டி எஸ்ஸராணி. இவர்கள் மேலும் பல பிறந்தநாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். திருமண நாளை காணும் தம்பதியர்கள்: 9/5 இன்று திருமதி திரு தர்மராஜ் பெஞ்சமின், திரு டி மோகன், திருமதி பாப்பு லிடியா, திரு ஜி ஸ்டாலின், திருமதி ஜெயந்தி, திரு எஸ் பிரபாகரன், திருமதி நந்தினி, தீபன், திருமதி கேத்ரின் எப்சிபா. 10/5 திங்களன்று மிஸ்டர் ஜி ஜேம்ஸ், திருமதி குளோரி வசந்த ரூபி, மிஸ்டர் இமானுவேல், திருமதி விஜயா, மிஸ்டர் எம் பிரான்சிஸ், மிஸ்ஸஸ் நித்ய கல்யாணி, திருமதி திரு எஸ் மகிமைதாஸ், திரு எஸ்டி அன்பரசு, திருமதி சுஜி, மிஸ்டர் ஏ ராஜராஜன், திருமதி ஷேர்லி பூங்குடி, மிஸ்டர் காட்சன் வினோகரன், மிஸ்ஸஸ் ஸ்வேதா.
11:05 செவ்வாய்க்கிழமை அன்று திரு எஸ் தேவன், திருமதி ஜான்சி ஃப்ளோரா. 12:05 புதன்கிழமை அன்று திரு டிபி கருணாகரன், திருமதி லதா. திரு ஆரோன் ஜஸ்டின் சாமியல், மிஸ்டர் துர்காள் வெண்ணிலா, மிஸ்டர் ஆர்பி ஞானையா டிசில்வா, மிஸ்ஸஸ் வந்தனா விஜயபிரியா, திரு ராபின் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ஜோஸ்பின். 13:05 வியாழன் அன்று மிஸ்டர் ராஜசேகரன், மிஸ்ஸஸ் சந்திரலேகா. 14:05 வெள்ளிக்கிழமை அன்று கம்ஃபர்டர் ஜெயகரன், மிஸ்ஸஸ் செல்வி. திரு ரகு ராபின், திருமதி சங்கீதா, மிஸ்டர் ராஜன், மிஸ்ஸஸ் பிரமிளா, மிஸ்டர் டேனியல் பிரவீன்குமார், மிஸ்ஸஸ் பிரசன்னா. 15:05 சனிக்கிழமை அன்று மிஸ்டர் அகஸ்டின், மிஸ்ஸஸ் லிடியா கரோலின், திரு ஸ்ரீதர்ராஜ், திருமதி புனிதா. இவர்கள் மேலும் பல திருமண நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தா 5,960 ரூபாய், ஏழைகள் நிதி 1,770 ரூபாய், நற்செய்தி பணி நிதி 1,460 ரூபாய், கட்டட நிதியாக 3,070 ரூபாய், முதியோர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக 430 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக 400 ரூபாய், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக 340 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக 160 ரூபாய், கல்லறை நிதியாக 1,200 ரூபாய், நன்றி படையல் காணிக்கை 2,270 ரூபாய், கல்லறை கட்டணம் 13,500 ரூபாய். ஆக மொத்தம் 30,560 ரூபாய். நன்றி காணிக்கை மிஸ்டர் கே ரவி, மிஸ்ஸஸ் கருணாபாய் 500 ரூபாய், மிஸ்டர் கே ராஜேந்திரன் பிரசாத் 200 ரூபாய், எஸ்எம் சாமியல் மேத்யூ 160 ரூபாய், ரேச்சல் தேன்மொழி 500 ரூபாய், நேம்லெஸ் 910 ரூபாய். நன்றி. எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளில் ஒரு முக்கிய பகுதியாக இந்த உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற கொள்ளை நோய் எல்லா மக்களையும் அழித்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் மண்ணுக்குள் மடிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, பிணங்களை குவியலாக வைத்து கொளுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை, மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் திருச்சபை மக்களாக குறிப்பாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஏதோ பொருளை மட்டுமல்ல, ஆண்டவர் அருளுகின்ற சுகம், பலன், ஜீவன் ஒவ்வொரு நாள் நமக்கு வேண்டும். இந்த நேரத்தில் அநேகர் நிர்கதியாக இருக்கிறார்கள். பல நிலைகளிலே அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். கடவுள்தான் அவர்களெல்லாம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மீண்டுமாக அவர்கள் சுகம் பெற்று சந்தோஷத்தோடு தன்னுடைய குடும்பங்களுக்கு வந்து சேர வேண்டும். திருச்சபை என்பது பிறருக்காக வாழுகின்ற ஒன்று, பிறருக்காக ஜெபிக்கின்ற ஒரு சபையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சில்வர் ஆலயத்தின் வழியாக இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நம் கண் முன்பாக கொண்டு வருவோம். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்னுடைய மனம், என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை எப்படியாக இருக்கும், அதே போலதான் அவர்களும் என்பதை நாம் நினைத்து பார்த்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் சுகமாக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏகோவாராப்பா, ஏகோவாராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஏசையா என்று சொல்லி நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடலாமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்ற பாடல் நாம் பொருளுணர்ந்து மனதுருகி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இணைந்து பாடுவோம்.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய். ஆண்டவரிடத்தில் நாம் இன்னும் முழு மனதோடு நாம் அன்பு கூறுவோம், முழு பலத்தோடு நாம் அன்பு கூறுவோம், முழு சரீரத்தோடு நாம் அன்பு கூறுவோம், முழு ஆவியோடு நாம் அன்பு கூறுவோம். நாம் கேட்கிறது கடவுள் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு கூறுவே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆண்டவரை நாம் மையமாக வைத்து நாம் விண்ணப்பிக்கின்ற போது கடவுள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பாடுவோம். ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேரத்தோடு அன்பு கூறுவே. சுகத்தை தாரும் மாத்திரம் மனமிறங்கும் இறைவா, மனதுருகி எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, எத்தனையோ பேர் சிறிய குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள், அன்பு தகப்பனாரை இழந்திருக்கிறார்கள், அன்பு தாயாரை இழந்திருக்கிறார்கள், அன்பு சகோதரர்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் மாத்திரம் எங்கள் மீது இறங்கும் கர்த்தாவே, எங்களோடு நீர் கர்த்தாவை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூக்குரலை நீர் கேட்டு இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சுகத்தை தாரு கர்த்தாவே, இந்த கண்ணீரை காண்கிற கடவுளாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் நன்மையானதையே செய்வீர் கர்த்தாவே, பரிபூர்ண வாழ்வை கொடுப்பீர், நித்திய வாழ்வை கொடுப்பீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற கடவுளாக இருக்கிறேன், உடைய கண்ணீரை காண்கின்ற கடவுளாக இருக்கிறேன், பரிகாரியாகி கர்த்தராக இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தாவே இறங்கி வந்து அவருடைய தேவையை சந்தித்து இறைவனே, இன்றைக்கு நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, ஆண்டவரே, கசப்புள்ள தண்ணீரை ஆண்டவர் சுவையான தண்ணீராக மாற்றினவரே, எங்களுடைய வாழ்வு கசப்பாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களையே நாங்கள் நொந்து கொள்ளுகின்ற சூழ்நிலை இருக்கிறோம், ஆனாலும் நீர் எங்களுடைய வாழ்வை சுவையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சுகத்தித்தாரும் சுகத்தித்தாரும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஆண்டவர் கொடுக்கின்ற சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை கொடுக்கிற கர்த்தாவே, நாங்கள் பலமுள்ளவர்களாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற இறைவனை கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வார்த்தையாலே குணப்படுத்துகிற வல்லமை உம்முடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. என் கண்ணீரை பார்வையாலே அநேகர் குணமாகி இருக்கிறார்கள். நீ சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் ஜனம்
உம்முடைய மக்கள் இன்றைக்கு பாதிக்கலாக இருக்கிறார்கள். சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மீது மனதுருகும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களை நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எத்தனையோ பலவீனர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்தார்கள். அப்பா பிதாவே என்று அழைத்தார்கள். உடனே நீர் கரம் கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தினீரே. எழுந்து உன் எடுத்துக் கொண்டு நட என்று சொன்னவரே, அந்த வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து சொல்லி சுகமாக்கி சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் கொடிய வியாதி தருபவரே, அருகில கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீர் அருகிலே சென்று அவளை சுகப்படுத்தி கழுவி தூய்மைப்படுத்தி பலத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்வினீர் புதிய நம்பிக்கை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய கிருபை பெரியது. உடைய கிருபையாலே நாங்கள் நிற்கிறோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவனே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நாங்கள் பலவீனர்கள் விழுந்து போகிறவர்கள் கர்த்தாவே எங்களை நீ சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உன் கிருபைகளால் என்ற பாடல் நாம் பாடி ஆண்டவராக இயேசுவை நாம் நம் சொந்த இரட்சகராக நாம் அழைத்து நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய சுகவீனங்கள் மத்தியில் கடவுள் நமக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ள பாடலை நாம் பாடுவோம். வியாதியின் நேரத்தில் தாங்கின கிருபை என்ற பாடலை நாம் பாடலாம். அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொள்வீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொள்வீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொள்வீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொள்வீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொள்வீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொள்வீரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலத்தையும் சுகத்தை கொடுக்கிற கடவுள் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய நாட்டு மக்களை நீர் பாதுகாத்தருளும். குறிப்பாக தமிழகத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்கள் மீது நீர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். விரைவாக குணமடைந்த இல்லங்களுக்கு சென்று தன் குடும்ப மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஒருபோது இப்படிப்பட்ட நோய் தொற்று வராதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த சிறப்பு பிரார்த்தனையின் வழியாக ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுப்பீர், இப்படிப்பட்ட நோய் தொற்று எங்களை அணுகாமல் நீர் பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம்.
விசுவாசிகளின் ஜெபம் பிணியாளிகளை மீட்கும், ரட்சிக்கும், விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட சுகம், விடுதலை, சுகத்தின் விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நல்வாழ்வை தாரும், புதிய வாழ்வை தாரும், புதிய நம்பிக்கையை, புதிய ஆற்றலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதித்தலும் பிரேசு ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வர் நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் எம் சாம்வேல், அவருடைய அருமையான மகள் எஸ் பவித்ரா என்கின்ற மர்சி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் செய்யூர் குருசேகரம் சிஎஸ்ஏ தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் ஜி கோயில் பிள்ளை அவருடைய மகன் கே ஆனந்த்ராஜ் என்பவருக்கும் திருமண ஒழுங்கு தூய திருமணத்தை இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வர் நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் எஸ் கிளாட்வின் பிரபாகர், திருமதி கேரல் மெரினா பியூலா அவருடைய மகள் டாக்டர் ஜி ஆலிஸ் சுஸ்மிதா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருத்தணி குருசேகரம் திருத்தணி தூய மத்தேயு ஆலயத்தை சார்ந்த திருவாளர் சாம்சன், திருமதி ஆலிஸ் சவீதா அவருடைய மகன் எஸ் ரபீந்தர் என்பவருக்கு திருமண ஒழுங்கு தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களை யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தில் மந்திரம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகர சில்வர் நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் ஒய் செல்வநாதன், திருமதி எப்சிபா வசந்தகுமாரி அவருடைய மகன் எஸ் ஷாமா எட்வின் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பரவத்தூர் குருசேகரம் நார்த் பரவத்தூர் திருச்சபை சார்ந்த திருவாளர் பால் பூசாமி, திருமதி பிரிசில்லா ஜெயா என்பவரின் மகள் செல்வி எஸ்பி உதயபானி என்பவருக்கும் திருமண ஒழுங்கு தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானர் எழுத்தின் மூலம் தெரியுது. இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். பெயர் வாசித்து இந்த பிள்ளைகள் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அருளினால் இது நடைபெற கிருபை தாரும். மீட்பிரேசின் வழியாக்கி ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆராதனையின் முடிவு பாடலாக நாம் யாவரும் இல்லங்களில் இணைந்தே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்ற பாடலை நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
ஆயிரம் 10,000 பேர்கள் உள்பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இறுதி ஜெபத்திற்காக நாம் இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகி கடவுளே, இது வந்து அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காலை தோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறவர், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லியிருக்கிறவர், ஓய்வு நாளை நீர் ஆசீர்வதித்திரே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தருடைய நாளிலே, பரிசுத்த நாளிலே, உம்முடைய நாளிலே, வாழ்வை கொடுக்கிற நாளிலே, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிற நாளில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இல்லத்திலிருந்தே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை நீர் அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர் கர்த்தாவே, எங்களை தெரிவு செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்தில் கூட எங்களுடைய உலக நாட்டின் அமைதிக்காக, கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஆத்துமா மக்களுக்காக, ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவர், சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இவனுடைய இந்திய தேசத்திற்காக, எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, இவனுடைய தமிழகத்திற்காக, எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய பேராயத்திற்காக, பேராய குடும்பத்திற்காக, எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், நலத்திட்டங்கள் எல்லாவற்றிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய குருசேகத்தினுடைய செயலாளர், பொருளாளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள், திருச்சபை பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவருக்காக, ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கூட விசேஷமாக ஆலயம் ஆண்டவர் மூடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில், ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்று ஏக்கத்தோடும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக சிறப்பாக ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு மக்களின் கண்ணோக்கி பாரும். என் ஜனத்திற்கு மீட்பை தாரும், என் ஜனத்திற்கு ரட்சிப்பை தாரும், என் ஜனத்திற்கு சுகத்தை தாரும், என் ஜனத்திற்கு பலத்தை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம் இறைவா. இந்த நாளில் கூட இந்த காணொளி வழியாக ஆண்டவர் உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக, உம்முடைய வசனத்தை வாசிக்கும்படியாக, உம்மை குறித்து பாடும்படியாக, ஜெபிக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்திரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு நேரம் இருக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரை ஜெபித்து, ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கூட எங்களை முழுமையாக தாழ்த்தி உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதித்தருளும். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தை தாரும். மீட்பிரேசின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூயாவின் அன்பின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்து மக்களோடும், நம்முடைய பிள்ளைகளோடும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடும், உடல்பல சுகத்தோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.